வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுத்து வாழணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி வள்ளல்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிறைய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் டீச்சிங் நிறைய சொல்கிறாங்க. இந்த டீச்சிங்கெல்லாம் கேட்ட ஒரு இளைஞன் நேராக அந்த டீச்சிங்கை சொன்ன ஒரு குருக்கிட்ட நானும் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும், சமூக சேவை செய்யணும், ஒரு வள்ளல் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டானாம். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், உங்கள் ஊர்லேயே இருக்கிற பெரிய வள்ளல்களெல்லாம் போய் பாரு, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை நீயும் பண்ணுன்னாராம். அதே மாதிரி அந்த தம்பி என்ன பண்ணால் ஊரில் அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் வள்ளல்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, எல்லோரும் ஊரை கூப்பிட்டு ஒரு வாரம் ஏழைங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, ஒரு வாரம் அந்த ஊரில் இருக்கிற டீச்சர்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்படின்னு எல்லாம் பெரிய அளவில் தான தர்மங்கள்லாம் செய்கிறாங்க. இவன் பார்த்தான், நான் அடுத்தவங்களுக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இவங்க மாதிரி என்னால் சாப்பாடுக்கு போடுற பணம்லாம் இல்லை, இவங்கள போய் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருன்னு திருப்பி குருக்கிட்ட வந்தான். இந்த மாதிரி போய் எல்லாரையும் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பெரிய சாப்பாடு போடுறான், நிறைய பணம் பொருள்லாம் கொடுக்குறாங்க, நான் அந்த மாதிரிலாம் என்னால் முடியாதுங்க, நான் வசதி இல்லை, அது மாதிரி நான் எப்படி ஆக முடியும்னப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அதாவது பொது சேவை என்பது அல்லது அடுத்தவனுக்கு கொடுப்பது என்பது சமூக அக்கறை என்பது வெறும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை. அவங்ககிட்ட பணம் இருக்குது, சாப்பாடு போடுறான், அதே சாப்பாடு போடுறவனோட சேர்ந்து அந்த சாப்பாடு போடுற நிகழ்வில் நீ எல்லாருக்கும் தண்ணி ஊற்று, இல்லை நீ இலையை போடு, இல்லை அங்கே கை கழுவ தண்ணி எடுத்து வை, அந்த உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நிகழ்வோடு உன்னை இணைத்துக்கொள். அவனை மாதிரியே தான் நீ சாப்பாடு போடணும், அவனை மாதிரியே செலவு பண்ணணுங்கிறது தான் இல்லை. அப்படி செய்கிற நிகழ்வுகளில் உன்னால் இயன்றதை, உன்னால் முடிந்ததை, உன் தகுதிக்குட்பட்டதை, உன் திறமைக்குட்பட்டதை நீயும் பங்களித்தால் நீயும் அவனுக்கு நிகரான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று சொன்னாராம். இன்றைக்கி நம்ம என்னாலாம் முடியாது, நம்மால் என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யணும். அப்போ வள்ளலாக இருக்கிறது, பெரிய சொசைட்டியில் சமூக நல்ல ஆர்வலர்களாக இருக்கிறதுங்கிறது பெரிய பணமும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்கிற உதவிகள் அல்ல. அந்த பிரம்மாண்ட உதவியில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை நாம் பங்கெடுத்துக்கிட்டா, அதில் பங்கெடுத்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதத்தை தான், ஒரே மாதிரியான நலனை தான் இறைவன் கொடுப்பார் என்பது தான் ஆக்சுவல் டீச்சிங். அதுதான் உண்மையும் கூட, இல்லையா? நாம் அதை தவறாக புரிஞ்சோம். வள்ளல்னா நிறைய கொடுக்கிறவர் அப்படின்னு மட்டும் இல்லை, கொடுக்கிறவரோடு சேர்ந்து நம்முடைய பங்களிப்பு இருந்தால் அந்த வள்ளலுக்கு நிகரான பெருமையும் ஆசீர்வாதம் நமக்கு சேரும். நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். உதாரணமாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தனக்கு மிஞ்சி தாண்டா தானம் தர்மம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, சொலவடை இருக்குது, ரொம்ப நாளாக சொல்லுகிற ஒரு தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டேய் உனக்கு போக தான் அடுத்தவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படி தானே பொருள் கொள்கிறோம். அது அப்படி பொருளே அல்ல. அதனுடைய உண்மையான பொருள் என்னென்னா, தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மம் மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ புகழ் பெற்றாலும் உனக்குன்னு இந்த உலகத்துக்கிட்ட போகும்போது உனக்கு மிஞ்சினது எது தெரியுமா? நீ பண்ண தானமும் தர்மத்தால் வரக்கூடிய ஆசீர்வாதம் தான். நமக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். தனக்கு மிஞ்சினது உனக்கு எல்லாம் போக, என்னுடைய படிப்பு, பதவி, பொருள், சொத்து எல்லாம் போக, உனக்குன்னு இந்த உலகத்தில் மிஞ்ச போகிறது எது தெரியுமா? நீ பண்ண தானத்தாலும் தர்மத்தாலும் வரக்கூடிய ஆசீர்வாதமும் புண்ணியம் தான் என்பது தான் அதனுடைய உட்பொருள். எனவே சில விஷயங்களை இப்படி உள்வாங்கிக் கொள்ளாமல் இப்படி மாற்றி உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது உண்மையான பொருள் புரியும், நாமும் பயனுடையவர்களாக மாறுவோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.